Hello students, நம்ம 12th கிளாஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? மேட்ரிசஸ் உங்களுக்கு ஏற்கனவே ஃபெமிலியர் ஆகிருக்கும். இப்போ இந்த சாப்டரில் நம்ம மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிங்குலர் +2ல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மேட்ரிசஸ் தான் இல்லையா? இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் நம்ம ஃபுல் மார்க் ஒரு சாப்டர்லேயும் நம்ம எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலான்னு பார்ப்போம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இஃப் இட்ஸ் டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் தெரியும்ல, ஏன்றது இப்படி மேட்ரிசஸ் டினோட் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட்டுன்னு வரும்போது டிட்டர்மினன்ட்டு எப்படி பண்ணுவோம்? இப்படி டிட்டர்மினண்ட்டை இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம் இல்லையா? இஃப் ஏ இஸ் எ டிட்டர்மினண்ட், if its determinant is not equal to 0, அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். if its determinant is 0, அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? adjoint of matrix of A is defined as the transpose of the matrix of cofactors of A. It is denoted by adjoint matrix. எப்படி denote பண்ணுறோம்? adjoint A. adjoint A என்றது Aij of transpose. இது ப்ராப்ளம்ஸ் போடும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்ளம் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 1 2 j டிரான்ஸ்போஸ், அதாவது -1 பவர் I + j into mij of transpose. Inverse matrix. Let A be a matrix of order n if there exists a square matrix B of order n such that, இப்போ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பார்ட் தான். AB is equal to BA is equal to IN. என்ன ஆர்டரில் இருக்கும்? ரெண்டுமே சேம். 3ல் இருந்ததுன்னா I3 அப்படி போடுவோம். ஓகேவா? அது என்ன ஆர்டரோ, எந்த ஆர்டரில் இருக்கோ அதை தான் அதுதான் என்ன டினோட் பண்ணுது, என்னன்றது. Then the matrix B is called an inverse of A. என்ன சொல்லியிருக்காங்க? AB is equal to BA is equal to IN. Then the matrix B is called an inverse of A. நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். த இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் A is denoted by, இன்வர்ஸை எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம்? A இன்வர்ஸ் by A into A inverse is equal to A inverse into A is equal to IN. இதுதான் சொன்னால எந்த ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரை நம்ம போடுவோம். I2 I3ன்றது INன்னு சொல்லிட்டோம் இல்லையா? எந்த ஆர்டரில் இருக்கோ ஆர்டர் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? A inverse is equal to, இப்போ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? A inverse is equal to 1 by determinant A into adjoint A. adjoint Aலாம் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். A determinant தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இது A இன்வர்ஸில் இப்படி அப்ளை பண்ணுவோம். A inverse exists if and only if A is non-singular. A non-singulaராக இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு A inverse exist ஆகும். The determinant of a singular matrix is 0, and so a singular matrix has no inverse. Non-singular matrixக்கு தான் inverse இருக்கும். Singular matrix has no inverse. அப்புறம் if A is non-singular, A non-singulaராக இருந்ததுன்னா என்னென்ன A inverse is equal to 1 by determinant A. அடுத்தது A transpose of inverse is equal to, இது இன்டர்சேஞ்ச் ஆகிடும். A inverse of transpose, and lambda into A inverse is equal to 1 by lambda into A inverse, where lambda is a non-zero singular. இப்போ இது வந்து 1 by 0 வந்தால் எல்லாமே 0 ஆகிடும், இன்ஃபினிட்டிவில் போயிடுது. ஸோ 1 by 2 1 by 3 somewhat ஏதோ ஒரு நம்பராக இருந்ததுனா தான் லாம்டா வந்து ஏதோ ஒரு நான் ஜீரோ சிங்குலராக இருக்கணும்.
அப்போ தான் இந்த கண்டிஷன் யூஸ் ஆகும். லெஃப்ட் கேன்சலேஷன் லா. லெட் A, B and C be singular matrices of order n if A is non-singular and AB is equal to AC. AB is equal to AC. அப்போ லெஃப்ட் கேன்சலேஷன் இல்லையா, லெஃப்டில் இருக்கு. இந்த ஏ கேன்சல் ஆகிடுது. B is equal to C. ரைட்டு, அதாவது இந்த ஏ கேன்சல் ஆகிடுது. தென் B is equal to C. இப்போ ரைட் கேன்சலேஷன் லால லெட் A, B and C be square matrices of order n if A is non-singular and BA is equal to CA. இப்படி இருக்கு, BA is equal to CA. இப்போ ரைட் கேன்சலேஷன் சொன்னோம் இல்லையா, அப்போ ரைட்டில் இருக்கிற இந்த ஏவும் கேன்சல் ஆயிடுது. தென் B is equal to C. Reversal law of inverses. If A and B are non-singular matrices of the same order, A-வும் B-யும் same orderல இருக்கு, then the product AB is also non-singular. ஓகேவா? இப்போ A and B non-singular of the same order இருந்ததுன்னா AB-யும் non-singular தான் ப்ராடக்ட். அப்போ AB inverse is equal to இந்த மாதிரி எழுதலாம், B inverse into A inverse. Law of double inverse. If A is non-singular, then A inverse also non-singular. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், டபுள் law of double inverse இல்லையா, A inverse of inverse is equal to A. A inverse of inverse is equal to A. Next, if A is non-singular square matrix, இது நம்பர்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இஃப் ஏ இஸ், நம்ம ப்ராப்ளம் போடும்போது நம்ம இதையுமே நான் எடுத்துட்டு வரேன், அங்கே இன்டர்பிரேட் பண்ணுறேன். இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, adjoint A of inverse is equal to adjoint A inverse. அப்போ இதை எப்படி எழுதலாம், 1 by adjoint A inverse is equal to 1 by determinant A into A. Adjoint A, mod adjoint A is equal to determinant A power n minus 1. எந்த ஆர்டரில் இருக்கோ அதிலிருந்து 1 மைனஸ் ஆகும். ஓகேவா? இப்போ 2 by 2 ஆர்டரில் இருக்குன்னா 2 minus 1 1 அந்த மாதிரி வரும். adjoint of adjoint A is equal to adjoint A find out பண்ணிடுவோம், அதோட adjoint is equal to determinant A power n minus 2 into A. Adjoint lambda A is equal to lambda power n minus 1 into adjoint A. இப்போ lambda வந்து இஸ் அ நான் ஜீரோ ஸ்கேலார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி lambda இது ஒரு கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு நம்பர். adjoint of adjoint A, mod adjoint of adjoint, determinant adjoint of adjoint A is equal to determinant A n minus 1 whole square. Adjoint A of transpose, T என்றது transpose, adjoint A of transpose is equal to adjoint A transpose. நம்ம தெரிஞ்சுப்போம், ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ஈஸியாகிடும். A inverse is equal to, நம்ம ஃபைனலாக A inverse சம், இப்போ A inverse கேட்குறாங்க, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் A அப்படி கேட்குறாங்க கொஸ்டினில். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by square root of adjoint A into adjoint A. இன்னொன்று, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is called orthogonal. எப்போ நம்ம ஆர்த்தோகனல் சொல்லுவோம், இஃப் A into A transpose is equal to A transpose into A is equal to I. அதோட ஐடென்டி மேட்ரிசஸாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம இப்போ